அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் படிக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க. எப்படியும் 2, 3 பேர் ஃபோன் பண்ணி திருச்சி பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம் எங்கேயாவது ஆடு இருக்குதா, குர்பானிக்காக ஆடு தேவைப்படுது, யாராவது உங்கள் கான்டாக்டில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான், திருச்சி மக்களுக்காகவே இந்த ஆட்டு பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இருக்குது. இதனுடைய ஃபுல் விவரம் பார்த்தீங்கன்னா அண்ணனே பேசியிருப்பார். அந்த ஆடியோவும் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆட்டு பண்ணைக்கு நான் நேரில் போகல. அண்ணன் தான், அவர் தான் ஆட்டு பண்ணையாளரே எனக்கு வீடியோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாரு. இங்கே குர்பானி ஆடு இருக்குது, மக்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னால. நெல்லூர் ஜுடிப்பி ரகமும் இருக்குது, மயிலம்பாடி ரகமும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆடுகள் பக்கம் இருக்குது. லைவ் வெயிட் எடை போட்டும் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. பீஸ் ரேட்டும் நீங்கள் வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ, இல்லை நீங்கள் பீஸ் ரேட்டு தான் வேணும்னு சொன்னால் எப்படி வேணாலும் அவர் நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பண்ணைக்கு நான் நேரில் போகல, அண்ணன் அனுப்பின வீடியோ தான். அதனால் இவருடைய ஃபோன் நம்பரு, இவருடைய அட்ரஸ் எல்லாமே நான் பின் பண்ணிக்கிறேன். இதில் விசிட்டிங் கார்டும் அவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த விசிட்டிங் கார்டும் இதிலேயே போஸ்ட் பண்ணுறேன். அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டு நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஆடு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆடு புக் பண்ணிக்கோங்க. மீதி விவரம் எல்லாமே மேக்ஸிமம் அண்ணனே ஒரு ஆடியோ போட்டிருக்கிறாரு. அந்த ஆடியோவும் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதையும் கேளுங்க. மறுபடியும் நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கிடாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி அண்ட் நெல்லூர் ஜுடிப்பி கிடாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 68 கிடா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 நெல்லூர் ஜுடிப்பி இருக்குது, 66 மயிலம்பாடி கிடாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குர்பானிக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்த்த கிடாங்க எல்லாமே. மெயின் பார்த்தீங்கன்னா குர்பானியோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட குட்டிங்க தான் இதில் இருக்கிறது எல்லாமே. எந்த ஒரு காது கிழிஞ்சதோ, எந்த ஒரு கால் பெண்டு, கொம்பு உடஞ்சது, ஏ டு செட் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாத குட்டிங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் இருக்க குட்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொம்பு பிடுங்கி 2 டைம் ஹேர் கட் பண்ணி வளர்த்துக்கிட்டாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 ஏஜ் இல்லைனா 1.5 ஏஜ், 1 இயர் 1.5 இயர் அந்த குட்டிங்க தான் இதில் இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 68. ஓவரால் பார்த்தீங்கன்னா வெயிட் ஓகே வந்து 38லேருந்தே ஸ்டார்டிங், 38 to 42, 43. லாஸ்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லூர் ஜுடிப்பிலாம் 60 to 68 2 கிடாங்க இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே கொம்பு தோரணையான கிடாங்க, சின்ன சைஸ் கிடையாது, எல்லாமே நல்ல அன்சைஸான கிடாங்க. நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாத்தூர் நியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்மளுடைய ஃபார்ம் இருக்குது. இன்னும் நியரில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பரணி ஹோட்டல், ஆவூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த லொக்கேஷனில் இருக்குது. எக்ஸாக்டாக திருச்சி மாத்தூருக்கு எக்ஸாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி பஞ்சப்பூர்லேருந்து தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு, அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு மாத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் நியரே நம்ம போர்டு வச்சுருப்போம், திருச்சி தீபன் ஃபார்ம்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்போம். அந்த மெயின் பைபாஸில் இருக்குது. அந்த போர்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு கூட கால் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் வந்து விசிட் பண்ணி நாங்கள் ஃபார்முக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த கிடாங்க வேணும் அப்படின்னா அந்த கிடாய்க்கு டோக்கன் போட்டுக்கலாம். டோக்கன் போட்டு உடனே எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை எங்களுக்கு பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் தான் வேணும், 1 வீக் பிஃபோராக வேணும், 2 டேஸ் பிஃபோராக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபியூச்சர்ஸ் நம்ம அது மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஆட்டு பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் முழு விவரம் கரெக்டான விலாசம் கொடுத்துருப்பாரு. அப்பயும் ஒரு சிலருக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள். லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவார். அதை பார்த்து கூட நேரில் நீங்கள் போயிடலாம். இல்லைனா அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற ஒரு போர்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு, ஏன்னா அது வரைக்கும் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிட்டார், லேண்ட்மார்க்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இது 4ஆவது வருஷம். குர்பானிக்காக தனியாக ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே அவங்க தாத்தா காலத்துலேருந்தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க தான் நாங்கள். கிட்டத்தட்ட இவங்ககிட்ட தாயாடும் இருக்குது. இவர்கிட்ட இருக்கிற இந்த 60 ஆடுகளில் ஒரு 40% ஆடு இவங்ககிட்டயே இருக்கிற தாயாட்டிலேருந்து எடுத்த கிடா குட்டிங்க தான் எல்லாமே. அதனால் சின்ன குட்டிலேருந்தே வளர்த்திட்ருக்கிறாரு. அது நல்ல அனுபவமான முறையில் வளர்த்திட்ருக்கிறாரு. நல்ல தீனி கொடுக்குறாரு, நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு குர்பானிக்கு ஆடு தேவைன்னா திருச்சியில் இருக்கிறவங்க, திருச்சியில் இந்த ஊருக்கு இவர் பண்ணிக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆடு தேவை, இவர்கிட்ட ஆடு நல்லா இருக்குது, நான் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் போய் நேரில் பாருங்கள். நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அண்ணனே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், குர்பானிக்கு கொடுக்கத்தக்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு. காது கிழியாத மாதிரியும், கொம்பு உடையாத மாதிரியும், கால் உடையாத மாதிரி
ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாவே அவருக்கே நிறையா பேர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. இப்படி இருக்கிறது எனக்கு வேணும், இப்படி இருக்கிறது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அனுபவத்தில் தான் அண்ணன் கரெக்டாக இந்த வருஷம் நல்லா கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு ஆடு தேவைன்னா கண்டிப்பாக இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அண்ணன் பார்த்தீங்கன்னா பரனில் வளர்க்காம கீழே தான் வளர்த்துட்ருக்குறாங்க. இன்னும் நிறையா பேர் பரன் போட்டு தான் ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பரன் போடுற செலவு அந்த 4 லட்சம் 5 லட்சம் நீங்கள் சின்னதாக பரன் போட்டாலும் சரி 2 லட்சம் 3 லட்சம் இல்லாமல் நீங்கள் பரன் போட முடியாது. அந்தளவுக்கு மெட்டீரியல் எல்லாமே விலை கூடுதலாக இருக்குது. அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா பரனே இல்லாமல் இத்தனை வருஷமாக ஆட்டு பண்ணை ரன் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு அனுபவம் தான். நிறையா பேர் ஆள் பலம் இல்லைங்க, அது எக்ஸ்ட்ரா 2 பேர் கூட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு 2 பேர் 3 பேர் வேணும், அது செய்ய முடியலங்கிறனால தான் நான் பலன் போகிறேன் அது கூட தேவையில்லைன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஆட்டியாம்பட்டியில் ஒருத்தர் சொல்லியிருப்பார் அண்ணன், அவரும் அப்படி தான். நீங்கள் பலன் போகிற காசில் இன்னொரு 100 குட்டி சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம், அந்த குட்டியை வளர்த்து அதில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். முதல்ல 10 குட்டி வாங்குங்க, இல்லை 20 குட்டி வாங்குங்க. இடம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. இடம் நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு பேஜுக்கு ஒரு இடத்துல ஒரு 20 இடம் போட்டிங்கன்னா ஒரு 10 குட்டி விடுங்க. இல்லை 20க்கு 40 போட்டிங்களா, இதில் 10 அதில் 10 இப்போ ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு விடுங்க. ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பலன் போடுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்கள், அதில் சம்பாரித்து பண்ணுங்கள். எடுத்தோடனே நான் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிட்டேன், இதாகிடுச்சு அதாகிடுச்சின்னு நிறையா பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த வீடியோவும் சொல்லியிருப்பேன், நிறையா பேர் ஆட்டு பண்ணை வைக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாகவும் எல்லா கலெக்டர் அலுவலகத்துலேயும் நம்ம சேலம் மாவட்டத்துலேயும் கலெக்டர் அலுவலகத்துலேயும் நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் மானியம் தரோம், 10 லட்சம் மானியம் தரோம், இது ப்ராப்பராக இது எங்கள்கிட்ட சொல்லுங்கள், இது ஆட்டு பண்ணை வைப்பவர்களுக்கு கோழி பண்ணை வைப்பவர்களுக்கு அதிகமான மானியம் வழங்கப்படும் அப்படின்னு கூட நிறையா பேர் அரசு சார்பாகவும் அதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. அந்தளவுக்கு இது நல்லதாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. யார் யார் ஆட்டு பண்ணை வைக்கிறோன்னு இருக்கிறீங்களோ, இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களோ, வச்சு இப்போ தான் 3 மாதம் தான் ஆகுது, 1 மாதம் தான் ஆகுது, 1 வருஷம் தான் ஆகுது, இன்னும் எனக்கு இந்த ட்ரைனிங் வேணும், அது வேணும், அது வேணும் ஏதாவது சொல்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். அண்ணன் இதுக்கப்புறமும் இன்ஷால்லாஹ் பக்ரீத் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயான அப்புறம் இன்னொரு முழு வீடியோ அண்ணனுடைய பாட்டு பண்ணை வீடியோ வரும். அண்ணன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஆட்டுப்பண்ணை வைப்பவர்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்ஷால்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு குர்பானிக்கு ஆடுக்கு தேவை அப்படின்னா அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணன் பண்ணபடியே நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஆடு எது பிடிச்சிக்குன்னு பாருங்கள். அதுவும் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, அதுவும் நீங்கள் ஆடியோலேயே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம், இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பக்ரீத்துக்கு 1 நாளைக்கு முன்னாடியோ இல்லை பக்ரீத்துக்கு அன்றைக்கே வந்தால் கூட நீங்கள் பீஸ் ரேட்டாக பேசி வாங்கினாலும் சரி, எடை போட்டு வாங்கினாலும் சரி, 2 முறையிலையும் இங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு. அதுவும் சொல்லியிருக்காரு. நெல்லூர் ஜோடிப்பு ரகமும் இருக்குது, மயிலம்பாடி ரகமும் இருக்குது. ஒரு சில பியூர் ஒயிட் அந்த மேய்ச்சரி கடான்னு சொல்கிறவங்கள வெளிச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரகமும் இருக்குது. நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கொம்பெல்லாம் ஒரு தடவை 2 தடவை உருவி விட்றாங்க. நிறையா பேர் முந்தியெல்லாம் யாரும் கொம்பு உருவ மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் வளர்க்குற குட்டிக்கு கொம்பு உருவ மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. இவர் பார்த்திங்கன்னா 2 தடவை கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, முடியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்தளவுக்கு தோரணையாக வரதுக்கோசரம். எடை போட்டு விற்கிறவங்களுக்கு முடி அதிகமாக இருந்தால் தான் எடை சேர்ந்து வரும். ஆனாலும் அவங்க எடை அதெல்லாம் பார்க்காம, அந்த கணக்கெல்லாம் பார்க்காம ஒரு தோரணையாக பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக நல்ல ஒரு தோரணையாக தெரியணுன்னு கசரமே 1க்கு 2 தடவை கொம்பு உருவி விட்றாங்க. கொம்பு உருவதெல்லாம் ரொம்ப சின்ன வேலை இல்லை. கண்டிப்பாக ரொம்ப இந்தளவுக்கு ரொம்ப திடமாக கொம்பு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்தளவு கொம்பு வளரணுன்னா இருக்கணும்னா ஒரு அடித்தாலும் 1 2 சண்டை போட்டால் கூட கொம்பு உடையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 2 தடவையாவது கொம்பு உருவி விடணும். அப்போ தான் அந்த கொம்புக்கான ஸ்ட்ரென்த்து நல்லா வரும். இந்த முடி வெட்டுறது, கொம்பு எடுக்கிறது அதெல்லாம் பண்ணையில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களாம் கரெக்டாக அதை செய்வாங்க. அந்த மாதிரி அண்ணன் கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆடு தேவைன்னா நேரில் போய் பாருங்கள். நேரில் போய் பார்த்துட்டு எது பிடிச்சிக்குதோ அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஆடு எடுக்கும்போது முழு அமௌண்ட் கொடுத்தா போதும். நான் இந்த பண்ணைக்கு நேரில் போகலை, அண்ணன் அனுப்பின வீடியோ தான். அதனால் நீங்கள் போய் நேரில் செக் பண்ணி எப்படி இருக்குதோ பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. இன்ஷால்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மற்ற வீடியோக்களில் பார்க்கலாம். வேறு எந்த ஊரில் எங்கே